இந்த தை 2026 கடகராசிக்கு எப்படி இருக்குன்றதை நம்ம பார்ப்போங்க. கடகராசி நம்ம சொன்ன மாதிரி அந்த தாய் ராசி, ரொம்ப அன்பானவங்க, ரொம்ப அழகானவங்க, நல்ல சமைக்கிறவங்க, ராசியான கைக்காரங்க. ஸோ இவங்களுக்கு வந்து இந்த தை மாதம் எப்படி இருக்க போகுது? உங்களுக்கு 12ஆம் வீட்டில் குரு பகவான் இருக்கிறதுனால நீங்கள் தொடுற விஷயங்கள் எல்லாமே நல்லதாக இருக்கும். அதுவும் உங்களுக்கு நிறைய சுப நிகழ்ச்சி நடக்கும். இந்த தை மாதம் வரல நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். ஆனால் என்ன நல்ல விஷயங்கள் எல்லாம் செலவில்லாமல் நடக்குமா? இப்போ எந்த வேலையை எடுத்தாலும் ஒரு செலவு வந்துடும். ஸோ நல்ல விஷயங்களுக்கு போடும்போது இது சந்தோஷத்தை தான் தரும். இது ஒன்று. இன்னொன்று, நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நம்ம சொன்னோம்ல சுப விரயம் வரும்ன்ட்டு, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப நல்ல டைம். நீங்கள் நிலம் வாங்குறீங்க, அதுக்கப்புறம் நகை வாங்குறீங்க. நிறைய பேர் கடகராசியில் இருக்கவங்க நிறைய பேர் உணவு சம்பந்தமான தொழில் செய்யணும்னு நிறைய பேர் ஆசைப்படுங்க. நான் மெஸ்ஸு ஸ்டார்ட் பண்ண போகிறேன், ஹோட்டல் வைக்கிறேன், வீட்டிலேருந்தே ஹோம் சர்வீஸ் ஃபுட் டெலிவரி பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆசைகள்லாம் இருக்கும். நீங்கள் தாராளமாக தொழில் தொடங்கலாம். அதுக்கான நல்ல நேரங்கள் இருக்குது. நீங்கள் அதில் முதலீடு பண்ணுறது லாபகரமாக அமையும். அண்ட் நீங்கள் வேறு ஏதாவது ஸ்டாக் மார்க்கெட்டோ நகையோ லேண்டு வாங்க போகிறீங்கனாலும் அதுக்கு அமைப்பு நல்லா இருக்குது. ஆனால் ஒரு தடவை ஜோதிடம் பார்த்துட்டு உங்களுடைய கட்டத்துக்கு இப்போதைக்கு, ஏன்னா நிறைய விஷயம் இருக்குது முதலீடு பண்ண, எதில் பண்ணால் நல்லதுன்றது ஒரு செக் பண்ணிவிட்டு பண்ணிங்கன்னா அந்த பணம் வளர்கிறதுக்கும் அது அடுத்தடுத்த தலைமுறைக்கு கொடுக்கறதுக்கும் ரொம்ப நல்லா உபயோகப்படும். இதே மாதிரி நீங்கள் குடும்பத்தோடு வெளியே குலதெய்வம் கோவில் போயிட்டு வர்றது, இஷ்ட தெய்வ கோவில்கள் போயிட்டு வருது, காவல் தெய்வங்கள் கோவில் போயிட்டு வருது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்கு அது நல்ல கை கொடுக்கும். குடும்பத்தோட குழந்தை குட்டிங்களோட போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் நீங்கள் குலதெய்வம் கோவிலுக்கெலாம் நீங்கள் எதனா பால் அபிஷேகம் பண்ணுறீங்க, பொங்கல் வைக்கிறீங்க அப்படின்னா அது ஒன்றும் நல்ல சிறப்பு, நல்ல பவர் தரும். உங்களுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் எதுனா இருந்தால் அதெல்லாம் கம்மியாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள். ஏன்னா நிறைய பேருக்கு இதில் கடகராசியில் இந்த மூச்சு விடுற பிரச்சனை, ரெஸ்பிரேட்டரி லங்ஸ் இஷ்யூ இதெல்லாம் வந்திருக்கலாம். இல்லை இந்த மார்கழி குளிர்லாம் நல்லா ஜலதோஷம் வந்துட்டுருக்கும், டக்குன்னு சளி பிடிச்சிரும் கடகராசிக்கு. ஏன்னா நீர் ராசி, டக்குன்னு சளி பிடிச்சிரும். அந்த பிரச்சனைகள், இந்த ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாமே குறையிறதுக்கு சகல வாய்ப்புகளும் இருக்குது. ரொம்ப நேரம் நல்லா எதில் இருக்குன்னா கல்யாணத்துக்கு நேரம் சூப்பராக கைக்கூடி வரும். கல்யாணத்துக்கு நல்லா கைக்கூடி வரும். லவ் நல்லபடியாக செட் ஆகும். அந்த லவ்வை கல்யாணமாக மாற்றுறதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் எதிரிகள் தொல்லை ஏற்கனவே கம்மியாகும், நல்லா கம்மியாகுன்றதுனால இப்போ இந்த லவ் பண்ணிட்டு வீட்டில் எப்படா சொல்கிறதுன்னு பயந்துட்டு இருக்கவங்க எல்லாருமே இப்போ சொல்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த பிரச்சனைகள் சார் அப்போ பிரச்சனையே இருக்காதானா? அப்படி இல்லை, ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குது கம்மியாக இருக்கும். ஸோ அதுக்கு மேரேஜாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்ல வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் லவ் பண்ணுறீங்களோ, மகப்பேறு ட்ரை பண்ணுறீங்களோ, இல்லை மேரேஜோ, எல்லாத்துக்கும் காசு தேவை இன்றைக்கி மெயினாக. ஸோ அந்த காசு கிடைக்கிறதுக்கும் அது ஒரு லோனாக கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. எது தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் காசு எடுத்துகிட்டு பயன்படுத்துனீங்கன்னா அது ஒரு நல்ல விஷயமாக உங்களுக்கு அமையும். ஸோ மகப்பேருக்கும் ட்ரைன் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கோம். நீங்கள் இதை தாண்டி இப்போ பிஸ்னஸ் ஆரம்பிக்க, இப்போ நான் ஹோட்டல் பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன், இல்லை வெளிநாடுக்கு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறேன், இந்த தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு எனக்கு முதலீடுக்கு பணம் வேணும்னாலும் இந்த பணங்கள் வரும். அதை கரெக்டாக முதலீடு பண்ணிங்கன்னா ஜெயிச்சிடலாம். எதில் உஷாராக இருக்குன்னா நீங்கள் எடுக்கிற முயற்சிகளில் ரொம்ப உஷாராக இருங்க. ஏன்னா சனி பகவான்னா அந்த வீட்டை பார்க்கறதுனால நீங்கள் ஏன்னா கடுமையாக உழைக்கிறவங்க கடகராசி அப்படின்னா ஒரு டைம் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க, ஒரு டைம் ரொம்ப சோகமாக இருப்பீங்க. ஒரு டைம் பார்த்தீங்கன்னா நல்லா உழைப்பீங்க, இன்னொரு டைம் பார்த்தா தூங்கிட்டே இருப்பீங்க. அது நிலா மாதிரி ஒன்று தேஞ்சிக்கிட்டே போகும், இல்லை வளர்ந்துக்கிட்டே போகும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி இல்லாமல் அது ஆசிலேஷன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் ஒரே நல்லபடியாக மெடிடேஷன் பண்ணி நல்ல எண்ணங்களில் கரெக்டாக ஸ்ட்ராட்டஜி பண்ணி அடிச்சிங்கன்னா உங்களுடைய தொழில் ஸ்தானம் ரொம்ப நல்ல சூப்பராக வளரும். இது ஒன்று. இன்னொன்று, நீங்கள் பண்ணுற தொழில்களில் நல்ல லாபம் வர நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி நம்ம முன்னாடி சொன்னது தான், சுப விரயம் வரத்துக்கும் சகல வாய்ப்புகளும் இருக்குது. அதனால் லாபம் வருது, இல்லை ஆஃபீஸில் ப்ரொமோஷன் வருது, இன்க்ரிமெண்ட் வந்திருக்கு, பணம் கையில் கிடச்ச உடனே நல்ல விஷயத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கு அடுத்தடுத்த தலைமுறைக்கே கொடுக்கறதுக்கு அதுக்கு ரொம்ப நல்ல உபயோகப்படும். சரி, இதை தாண்டி
நீங்கள் இதுக்கு என்னென்ன தெய்வங்களை வழிபடலாம் அப்படின்னா காமாட்சி அம்மன், லலிதா திரிபுர சுந்தரி, அம்பாள் வழிபாடு. அம்பாள் வந்து ராணி மாரி ஃபுல் டெக்கு. லலிதா திரிபுர சுந்தரிலாம் பார்த்தீங்கன்னா கையில் கரும்போட ராணி மாரி உட்காந்துருப்பாங்க. அந்த உருவத்தை நல்லபடியாக பூஜை பண்ணிங்கன்னா அந்த உருவத்தை கோவில்களில் போய் பார்க்க உங்களுக்கு சக்தி நல்லா ஏறும். நீங்கள் வந்து அம்பாளுக்கு அபிஷேகம், அம்பாளோ சிவனுக்கோ நீங்கள் வந்து அபிஷேகத்துக்கு பாலோ இல்லை நெய்வேத்தியமாக பால் பாயாசங்கள், குளிர்ந்த ஜூஸ், இந்த மாதிரி நீங்கள் வந்து பழசாரா, சரிங்களா, வேறு கெமிக்கல் கலந்தது இல்லாமல் பழசாரா நீங்கள் கொடுத்துட்டு வர, நெய்வேத்தியமாக கொடுத்துட்டு வர்றதா இருந்தாலும் சரி, இல்லை வர பக்தர்களுக்கு அது அன்னதானமாக கொடுத்துட்டு வந்தாலும் சரி, வர பக்தர்களுக்கே இளநீரோ பால் பாயசத்தை அன்னதானமாக கொடுத்துட்டு வர இந்த மாதம் உங்களுக்கு வந்து ரொம்ப வெற்றி அடையும். அன்னதானன்றது எப்படின்னா ஏதோ தானம் இல்லை, உங்களுக்கு என்ன தேவை, கல்யாணத்துக்காக நீங்கள் வேண்டிட்டு கொடுக்குறீங்கன்னா அதுக்கு தயிர் சாதம் தரணும். அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு கர்மா கடிக்கிறதுக்காக கொடுக்குறீங்கன்னா அதுக்கு ஒரு சாப்பாடு இருக்குது. நீங்கள் வந்து தொழிலுக்காக கொடுக்குறீங்கன்னா அதுக்கு ஒரு விதம் இருக்குது. ஸோ அன்னதானத்தில் நிறைய முறைகள் இருக்குது. அந்த முறையை கரெக்டாக பின்பற்றி அது பிரகாரம் செஞ்சிங்கன்னா நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு வந்து சகல வாய்ப்புகளும் இருக்குங்க. ஸோ ஓவராலாக உங்களுக்கு வந்து கையில் காசு இருக்கும், குடும்பத்தில் ரொம்ப சந்தோஷம் இருக்கும், வேலையில் தொழிலில் நல்லா ப்ரொமோஷன் இருக்கும். முக்கியமாக வெளிநாடு போயிட்டு வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஜாகிரதையாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன, நீங்கள் வந்து குடும்பத்தில் கொஞ்சம் சண்டை போடாமல் கொஞ்சம் அமைதியாக இருக்கணும். நீங்கள் எடுக்கிற முயற்சிகளில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் செலவு பண்ணுற விஷயங்கள் கரெக்டான விஷயமா சுப செலவான்றதை பார்த்து செலவு பண்ணிங்கன்னா, இப்போ இந்த கடகராசியில் இருக்கவங்களுக்கு வந்து மைண்டு வந்து ரொம்ப ஆசிலேட் ஆகும். சில பேர் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க, சில டைம் அப்படியே சோகமாக இருப்பாங்க. ஏன் சோகமாக இருக்கான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சோகமாக இருப்பாங்க. அந்த நிலா மாதிரி ஒரு டைம் நல்லா பிரைட்டாக இருக்கும், ஒரு டைம் பிரைட் ஃபுல்லாக கம்மியாயிடும். இவங்களுக்கு வந்து எப்போவுமே அவங்க எனர்ஜியாக இருக்கிறதுக்கு வந்து நம்ம நிறைய தானியங்கள் தருவோம். இப்போ நவதானியங்கள், மெயினாக நவதானியங்களில் ஒரு தானியத்தில் ஒரு கிரகத்தோட எனர்ஜி இருக்குது. ஸோ இந்த கடகராசியில் இருக்கவங்க அவங்க பேர்கள் பொறுத்து, அவங்க நட்சத்திரம் ஜாதகம் பொறுத்து சில தானியங்களை கையில் வச்சுக்க சொல்லுவோம். அந்த தானியங்கள் கையில் வச்சுக்க நீங்கள் வந்து ஆஃபீஸில் இருக்கீங்களோ இல்லை பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ இல்லை வீட்டிலே இருக்கீங்கன்னாவே அந்த எனர்ஜி உங்களுக்கு வந்து எப்போவுமே ஹோல்டு பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லது. இதுதான் நம்ம கோவில் கலசத்தங்களில் தானியம் வைக்கிறதுக்கான முறையும் அதுதான். அந்த தானியங்களில் பஞ்சபூத சக்தி இருக்குது, நவகிரக சக்தி இருக்குது. அதை நீங்கள் கையில் வச்சுக்க உங்களையும் அந்த கோவில் கோபுரம் கலசம் மாதிரி உங்களை ஸ்ட்ராங் பண்ணிகிட்டே இருக்கீங்க. இன்னும் வாழ்க்கையில் வந்து உங்களுக்கு முன்னேறத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஒன்றும் உங்கள் ராசி நட்சத்திர பிரகாரம் சார் நான் என்ன குறியீடு யூஸ் பண்ணுறது, எந்த மாதிரி ஃபோட்டோ வால்பேப்பர் வச்சுருக்குது, எந்த உணவுகள் சாப்பிட்றது, இந்த மாதிரிலாம் கேள்விகள் இருந்தால் நான் ஒரு நட்சத்திரத்துக்குமே ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன். என் கீழே நம்பர் இருக்குது. நம்ம யூடியூப்லேருந்து வரவங்க வந்து அந்த என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு இந்த இன்டர்வியூ பார்த்தேன், இது என்னோடய நட்சத்திரம்னு நீங்கள் போட்டு அனுப்பிச்சிங்கன்னா குறைஞ்சது ஒரு 11 ரூபாய் தட்சணை. ஏன்னா இது இலவசமாக தரக்கூடாது, உங்களுக்கு கொடுக்குறது வேலை செய்யணும். அதனால் ஒரு 11 ரூபாய் தட்சணை, ஒரு டீ காசு, அதை நீங்கள் அனுப்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்லேயே புக் அனுப்பிடுவேன். அதை நீங்கள் படித்து அதில் இருக்கிறத ப்ராக்டிஸ் பண்ணி இன்னும் வாழ்க்கையில் மென்மேலும் வளர்கிறதுக்கு வாழ்க்கை வளமுடன்.